ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ பெரிய வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் 90 ஒரு வாட்டி கூட தொட்டதே கிடையாது அப்படின்னாலும் சரி, இல்லை சார் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஃபிசிக்ஸில் சென்டம் வேணும் அப்படின்றவங்களும் சரி, இந்த வீடியோவை நீ முழுசாக பார்த்துட்டனா, இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ கடைசி வரைக்கும் கூர்மையாக கவனிச்சிட்டனா, நீ நினைக்கிற மார்க்கை நீ ஃபிசிக்ஸில் எடுப்ப. பிசிக்ஸ் உடைய ஆன்சர் கீ தமிழ் மீடியம் பசங்களா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கும் இதே வீடியோல நான் காமிக்கிறேன். சரியா? நம்ம பிசிக்ஸ் உடைய ஆன்சர் கீ எப்படி இருக்கும்? இப்போ இந்த ஆன்சர் கீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இதுக்கு ஏத்த மாதிரி நீ படிக்கிற மெத்தடே மாத்திக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, சார் நான் தியரி எழுதணுமா, ப்ராப்ளம்ஸ்க்கு ஸ்டெப்ஸ்ல மார்க் தருவாங்களா? ஓகே, இப்போ டெரிவேஷன் தான் இருக்குன்னா அங்க தியரி தேவை இல்லையா? ஓகே, இப்ப டெரிவேஷன்ல நான் ஏதோ ஒரு ஸ்டெப் தப்பா போட்டேன், கடைசி ஆன்சரை மட்டும் கரெக்டா போட்டேன், எனக்கு மார்க் வருமா? ஒரு கொஸ்டின் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல, இப்ப அதுக்கு பதிலா எனக்கு இன்னொரு கொஸ்டின் தெரியும். இப்ப திஸ் ஆர் தட்ல தான் 5 மார்க் கேட்பாங்க, அப்ப எனக்கு இன்னொரு கொஸ்டின் தெரியும், ஒருவேளை நான் அதை எழுதி வச்சுட்டு வந்தா எனக்கு மார்க் வருமா? இந்த மாதிரிலாம் உனக்கு கேள்வி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் முதல்ல நான் இங்க ஆன்சர் பண்ணிடுறேன். கவர்மெண்ட்டுடைய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் சென்னை போன வருஷம் 2025ல பிசிக்ஸ்க்கு அவங்க வெளியிட்ட ஆன்சர் கீ, அதுல கரெக்ஷன் பண்ண போற டீச்சர்ஸ் கிட்ட அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, நீ ஆன்சரை எப்பயுமே ஒன்னு ப்ளூ பென்ல அப்படி இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பென்ல, சரியா? ஒன்னு ப்ளூ அப்படி இல்லைன்னா பிளாக் பென்ல இருந்தா மட்டும்தான் நீங்க எவாலுவேட் பண்ணணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கலர்ல எழுதுற, பிளாக் பென் யூஸ் பண்ணலாம், ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம், இதை தவிர வேற ஏதாவது ஒரு கலர்ல பசங்க எழுதிருக்காங்கன்னா அதை நீங்க கரெக்ஷனே பண்ணக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். போட்டாங்களா குண்ட, அப்போ பென்சில் யூஸ் பண்ணு, பிளாக் பென் யூஸ் பண்ணு, ப்ளூ பென் யூஸ் பண்ணு, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. Choose the most suitable answer in part 1 from the given alternatives and write the option code and their corresponding answer. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த பார்ட் 1 என்ன 1 மார்க், 1 மார்க்ல நீ ஞாபகமா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரைட் த ஆப்ஷன் கோட், அதாவது ஆப்ஷன் ஏ கரெக்ட்னா ஏன்னு எழுதணும், பி கரெக்ட்னா பின்னு எழுதணும். அதை எழுதிட்டு அப்புறமா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சரையும் எழுதணும். புரியுதா? நான் பின்னு மட்டும்தான் ஆன்சர் போட்டேன், நான் ஆன்சர் எழுதிட்டேன், ஆனா ஏவா பியா சி அத சொல்லவே இல்லை அப்படின்னா மார்க் வராது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இதுல. கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போதே டீச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல அது இருக்கு. அப்போ உனக்கு நீ ஆப்ஷன் கோட் ஏவா பியா சியா டியா பிளஸ் அந்த ஆப்ஷன் என்ன ரெண்டுமே எழுதணும். இப்போ பார்ட் 2 அதாவது 2 மார்க், 3 மார்க், அப்புறம் 5 மார்க். அதுல உங்களுக்கு ரீசனிங், எக்ஸ்பிளனேஷன், நரேஷன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிஸ்டிங் ஆஃப் பாயிண்ட்ஸ், இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் மே ரைட் இன் தேர் ஓன் வேர்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்பல்ல, கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, சார் நான் ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாமா? எழுதலாம், ஆனா ஒரு பட்டு வைக்கிறாங்க பாரு, அங்க ஒரு பட்டு வைக்கிறாங்க. என்ன? நீங்க உன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம், பட் without changing the concept and without skipping any point. நீ என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாம எதுவும் பாயிண்ட ஸ்கிப் பண்ண கூடாது, கான்செப்டை வேறையா மாத்தி சொல்லக்கூடாது. உன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல நீ புரிஞ்சுக்கிட்டதுல எழுதலாமா? தாராளமா எழுதலாம். அப்ப புக்ல இருக்கிற அதே வார்த்தை எனக்கு மறந்து போச்சு, அதே தான் எழுதணும்னு ஸ்டக்காய் உட்காராத, ஓனா எழுது, ஓனா எழுது. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதே உங்கள நிறைய பேருக்கு நிம்மதி பெருமூச்சா இருக்கும்ல, வா நான் இன்னும் சொல்றேன், இன்னும் நிறைய சொல்றேன். சரியா? இப்ப நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டனா அதுல ஃபார்முலா நீ எழுதல, ஃபார்முலாவே எழுதல, இருந்தாலும் மார்க் should be given for the remaining correct steps. நீ மீதி ஸ்டெப் எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்க, ஃபார்முலா மட்டும் நீ எழுதலனா கூட உனக்கு மார்க் வந்துரும். சரியா? நீ ஃபார்முலாவே எழுதாம ஆன்சரால எழுதிட்டு வந்துடுற, ஸ்டெப்பை போட்டு ஆன்சரை எழுதிட்டு வந்துடுற, ஏன்னா உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா உனக்கு மார்க் வந்துடும். அதே மாதிரி நீ ஒரு கிராஃப் எடுத்து போடுற, ஓகே, கண்டிப்பா கிராஃப் எங்கெங்க டயக்ராம் வருதுன்னு பாத்துக்கோ. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பிசிக்கல் வேரியபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஷுட் பி மார்க்ட். ஒரு கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும்ன்றத மார்க்கே பண்ணாம வெறும் கிராஃபை மட்டும் போட்டா அது மார்க் தர மாட்டாங்க. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னு கரெக்டா பாத்துக்கணும். சரியா? சோ இப்ப அப்படியே இப்ப கீழே கீக்கு வரும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், மனசோட வச்சுக்கோ. அப்ப ஓனா எழுதலாமா? எழுதலாம். புரியுதா? ப்ராப்ளம்ஸ்ல ஆன்சர் மட்டும்
தெரியும், நான் சும்மா ஒரு ஸ்டெப் ஒரு ஆன்சரை மட்டும் போட்டு வரேன், ஃபார்முலா எல்லாம் மறந்து போச்சு, மார்க் வருமா? மார்க் வரும். சரியா? 1 மார்க் எழுதும் போது கண்டிப்பா அது என்ன ஆப்ஷன், அப்புறம் ஆன்சர், ஆப்ஷன் ஆன்சர், ஆப்ஷன் ஆன்சர், இப்படிதான் எடுத்து எழுதணும். சரியா சார்? அப்போ ஒரு கிராஃப் பேஸ் கொஸ்டின் இருக்குன்னா அந்த இடத்துல நான் கிராஃபை போட்டு வைக்கணுமா? போட்டு வைக்கணும். ஆப்ஷன்ல கிராஃப் இருக்குன்னா ஆன்சர்ல கிராஃபை போட்டு வை, அது ரொம்ப முக்கியம். அது கிராஃப் பேஸ் கொஸ்டின்ல பையன் என்ன பண்ணுவானா, டி மட்டும் மார்க் பண்ணிட்டு வந்துடும். கிராஃப் போடணும். புரியுதா? 1 மார்க்ல அந்த மாதிரி வந்தா கிராஃப் போடணும். இப்போ ஷார்ட் ஆன்சருக்கு வரும். இப்போ என்னெல்லாம் யானி ஆன்சர் பாப்பாங்க ஒரு பேச்சுக்கு. நான் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கிவன் எழுதணுமா? கிடையாது. ஆனா இப்ப இங்க மார்க் டிஸ்ட்ரிபியூஷனை பாரு. உனக்கு இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ல ஃபார்முலாவுக்கு மட்டும் 1 மார்க் இருக்கு. ஃபார்முலாவுக்கு மட்டுமே 1 மார்க், ஸ்டெப்புக்கு 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். புரியுதா? இப்ப இந்த ஸ்டெப் நீ கவனிச்சனா அவங்க இதை இன்னும் மல்டிபிள் ஸ்டெப்ஸா பிரேக் டவுன் பண்ணல. இப்போ 8.85 25 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், அது ஒரு இதா எழுதிட்டு அப்புறம் இதை எடுத்துட்டு போய் மேல அவ்வளவு ஸ்டெப் நான் போடணுமா? தேவையில்லை. ஒரே ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஓகே, என்னது? அதெல்லாம் தேவையில்லை. ஆனா ஒரு ஸ்டெப் இருந்தா போதும். நான் வந்து இங்க ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் இருந்தா போதும். அந்த ஒரு ஸ்டெப், அதுக்கப்புறம் அப்படியே ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ ஸ்டெப்புக்கு 1/2 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1/2 மார்க், இதுக்கு 1 மார்க். அப்ப ஃபார்முலா எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோ. அப்ப ஃபார்முலா இல்லைனாலும் மார்க் தர சொன்னாங்களே, அது ஒரு கரிசனம். ஆனா நீ ஃபார்முலா தெரியும்னா சத்தியமா ஃபார்முலாவை எழுது. அதே மாதிரி இப்போ டெஃபினேஷன்லாம் வரன்னு வச்சுக்கோங்க. நம்ம புக்ல இருக்கிற மாதிரி வளன்னு எல்லா டெஃபினேஷனையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. 2 மார்க்னா 2 பாயிண்ட் நச்சுன்னு இருக்கணும். இப்போ the direction of induced current always opposes the change or cause responsible for its production. இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாமா? எழுதலாம். ஆனா நீ என்ன சொல்லியிருக்கணும், கரண்டோடைய டைரக்ஷன் வந்து எப்பயுமே அது உருவாக்குற காசை அப்போஸ் பண்ற மாதிரி இருக்குன்றத புரியுற மாதிரி எழுதிடணும். ஃபார்முலா எடுத்து எழுதிடணும். அப்ப ஃபார்முலாவுக்கு 1 மார்க். இது மொத்தமா 2 மார்க்னா அதுல இந்த ஸ்டேட்மெண்ட் 1 மார்க், ஃபார்முலா 1 மார்க். இங்க போட்டிருக்காங்க பாரு, இதுக்கு மட்டும் 1 மார்க். அப்ப ஃபார்முலா எடுத்து எழுதணும். சரியா? இப்போ தியரி பேஸ் क्वेश्चंसல ஏதாவது 3 பாயிண்ட் எழுது. அந்த 3 பாயிண்ட் அவங்களே என்ன சொல்றாங்க, அதுல 2 இருந்தா போதும்ன்றாங்க. 2 மார்க்னா 2 பாயிண்ட், 3 மார்க்னா 3 பாயிண்ட். அவங்களே இங்க சொல்லிருக்காங்க பாரு, எனி 2. எங்கெல்லாம் ஃபார்முலா வருமோ, இப்போ இவங்க ஆன்சர் கீழே தெளிவா ஒன்னு சொல்றாங்க. இப்ப மாஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டு, இல்ல அதுக்கு எனி ஈக்குவலன்ட் டெஃபினிஷன், இது அவனோட ஓன் வேர்ட்ஸ்ல அவன் எப்படி சொல்லி இருந்தாலும் ஓகே, அதுக்கு ஈக்குவலண்டா என்ன டெஃபினிஷன் இருந்தாலும் ஓகே அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் இந்த புக்ல படிக்கிறேன் எனக்கு மார்க் வருமா, நான் இன்னொரு புக்ல படிக்கிறேன் அந்த மார்க் வருமா? நீ எதை எழுதினாலும் மார்க் வரும், as long as அர்த்தம் மாறாத வரைக்கும். அர்த்தம் மாறாத வரைக்கும் ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலா எழுதணும். அப்ப அந்த ஃபார்முலா இங்க பாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்க 1.5 மார்க்னா ஃபார்முலாவுக்கு 1/2 மார்க் இருக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஃபார்முலா ஆப்டிக்கல் பார்த்து கேக்குறாங்க, ஃபார்முலா பேஸ் क्वेश्चन. அப்ப ஃபார்முலாவுக்கு 1 மார்க், ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம் இருக்கு. சரியா? சோ இப்போ இதுல வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து 3 இருக்கு அப்படின்னா அது 3த்தையும் எடுத்து எழுதுரு. சரியா? இதுலயே வந்து நீ ஏதாவது 1 தான் எழுதிருக்க, சூப்பரா சொல்லியிருக்காங்க பாரு. நீ நம்ம சில நேரத்துல நமக்கு 1 தான் தெரியும், 3 இருக்குன்னா அதுல 1 தான் தெரியும். நீ ஏதாவது 1 எழுதுனா 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இதே வந்து நீ ஏதாவது 2 எழுதிருக்கன்னா 1.5 மார்க் போடலாம். 3 எழுதுனா முழுசா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஏதாவது 2 எழுதுனா இதுல 1.5 தான் தருவாங்க. ஏன்னா இருக்கிறதே 3 தான். ஒரு 4 இருக்குன்னா சரி, அப்ப ஓகே. இப்ப அடுத்து டெப்ளீஷன் ரீஜனுக்கு இது டயகிராம் பேஸ் क्वेश्चन. சோ அழகா ஓகே, இந்த டெப்ளீஷன் ரீஜன் டயகிராம். ஓகே, நீ ஒண்ணு இந்த படத்தை போட்டிருக்கணும், இல்ல இந்த படத்தை போட்டிருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டு இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 மார்க் கொடுத்திருக்காங்க. இப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எல்லாம் பாரு. நீ இப்போ உன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுத போறேன்னா புக்ல இருக்கிற ஃபுல் லைன் எழுத தேவையில்லை. The minimum negative retarding potential given to the anode for which the photocurrent is 0. அவ்வளவுதான். இதை எழுதிட்டுனா 2 மார்க், இந்த லைன் எழுதிட்டுனா 2 மார்க். ப்ராப்ளம் வா, ஃபார்முலா போட்டிருக்காங்க, சப்ஸ்டிடியூஷன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர். சோ ஃபார்முலாவுக்கு 1 மார்க், சப்ஸ்டிடியூஷன் சும்மா சப்ஸ்டிடியூஷன் எடுத்து எழுது, கால்குலேட் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஃபைனல் மார்க், ஃபைனல் ஆன்சரை நீ மனப்பாடம் பண்ணிட்டா கூட போதும். ஃபைனல் ஆன்சர் உனக்கு மெமரைஸ்டா தெரிஞ்சா போதும். அதுக்கு ஒரு 1/2 மார்க், ஈஸியா 2 மார்க் எடுத்துடலாம், டென்ஷனே கிடையாது. இப்ப அப்படியே 3 மார்க் வரும். இப்ப 3 மார்க்ல வந்து பாரு, கிர்ச்சாஃப் லா கேட்டிருக்காங்க. கிர்ச்சாஃப் லால இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கரெக்டா எழுதிட்டனாலே, ஜங்ஷன் ரூலோட ஸ்டேட்மெண்ட் அதை மட்டும் கரெக்டா எழுதிட்டனா ஒரு 1.5 மார்க். சரியா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் அடுத்து இந்த ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கா, சோ அதுக்கு ஒரு மார்க். இல்லனா இப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதணும், சரியா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கான ஃபார்முலா, அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க். சோ மொத்தமா உங்களுக்கு 3 மார்க் அழகா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. 3 மார்க்ல ப்ராப்ளம் கேட்டா எப்படி இருக்கும்? இப்ப 3 மார்க்ல ப்ராப்ளம் கேக்குறாங்க அப்படின்னா இங்க பாரு, உனக்கு ஃபார்முலாவுக்கு மட்டும் ஒரு மார்க், சப்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு மார்க். இதுக்கு முன்னாடி 2 மார்க்ல சப்ஸ்டிடியூஷனுக்கு அரை மார்க் போட்டாங்க. இங்க வந்து சப்ஸ்டிடியூஷன் சும்மா சப்ஸ்டிடியூட் பண்ணி வைக்கிற, ஃபைனல் ஆன்சர் தப்புனே வச்சுக்கோ. அப்ப ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் கரெக்ட், ஃபைனல் ஆன்சர் தான் தப்புனா கூட 2 மார்க் எடுத்துருவடா. ஓகே, அப்ப இங்க பாரு, நீ வந்து என்ன செய்யற, அப்போ இதுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க் வரணும். இதுல ஆனா இந்த क्वेश्चन எப்படி இருக்கும்னா, இந்த வேல்யூக்கு எலக்ட்ரான் வருமா வராதான்னு எக்ஸ்ட்ராவா இன்னொரு பாயிண்ட் அந்த क्वेश्चनல கேட்டிருப்பாங்க. உங்க புக்ல இருக்கிற ப்ராப்ளம் தான். இப்போ 4.14 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு எலக்ட்ரான் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, சரியா? அப்ப வரும் தான், எலக்ட்ரான் வரும் அப்படின்றத நீ எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஸ்டெப்பா எழுதுறதுனால அப்ப அதுக்கு இன்னொரு அரை மார்க். சோ உங்களோட ஆன்சர் கீ கம்ப்ளீட்டா இப்படிதான் இருக்க போகுது. புரியுதா? உங்க ஆன்சர் கீ வந்து இப்படிதான் இருக்க போகுது. லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். அதுல பாரு, அவங்க இங்க கொடுத்திருக்கிறதே உனக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது 4 பாயிண்ட் எழுதுனா போதும். 3 மார்க்னா ஏதாவது 4 பாயிண்ட் எழுதுனா போதும். முக்கியமா அதுல அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஃபார்முலா இருக்கணும். ஒன்னு வெக்டார் ஃபார்ம்ல எழுதி இருக்கணும், இல்லனா வந்து இந்த ஸ்கேலார் ஃபார்ம்ல எழுதி இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு, சாரி ஸ்கேலார் இல்ல, மேக்னிட்யூட். ஒன்னு வெக்டாரா எழுதி இருக்கணும், இல்லனா மேக்னிட்யூடா எழுதி இருக்கணும், சரியா? அப்போ இந்த 4 பாயிண்ட்க்கு 2 மார்க். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் பிளஸ் ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க். இவ்வளவுதான் விஷயம். இப்ப அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசியும் பாரு, இங்க 3 பாயிண்ட் நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. நீ அந்த 3 பாயிண்ட்ல ஏதாவது 2, டிஸ்அட்வான்டேஜ்ல ஏதாவது 2ல ஏதாவது 1, அதாவது என்னது 3 பாயிண்ட் எழுது போதும்ன்றாங்க. 3 மார்க்னா 3 பாயிண்ட்ஸ் தான்ப்பா, சரியா? அப்போ நெக்ஸ்ட் வந்து பாப்போம், எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல 6 ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு இதுக்கு ஒரு பாயிண்ட்க்கு அரை மார்க். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. இதுல இது இந்த ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் இதெல்லாம் நீ இஷ்டத்துக்கு கதை அடிப்ப. அப்போ அதனால இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மார்க், ரைட்டா? அதே மாதிரி இப்ப ப்ராப்ளம்க்கு வரும். இப்போ சாரி, இது ஃபேஸுக்கும் அதே நேரத்துல வந்து இதுக்கும் என்னது அது பேரு வாயில நுழைய மாட்டேங்குதுடா. அது என்னது அது, பாத் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன். அப்ப அதுல மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1, டயக்ராமுக்கு 1, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்னது அது ஃபார்முலாவுக்கு 1. சோ இப்படிதான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்கடா. நீ ஒரு 3 மார்க் கொஸ்டினா 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதிட்டுனா இவர் என்ன சேஃப் ஜோன், சரியா? 3 பாயிண்ட் எழுதிடுற, ஓகே, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் 4 பாயிண்ட் எழுதிடுற, யூ ஆர் வெரி வெரி சேஃப். பர் ஃபார்முலா அரை மார்க், சப்ஸ்டிடியூஷன் அரை மார்க். இதுல 2 ஸ்டெப்பா கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். அதனால இந்த ஃபார்முலாவுக்கும் மார்க்கை பிரிச்சிடுறாங்க. அப்போ 3 மார்க்னா இதுல 1.5 வந்துடும். இது அரை அரை அரை, அப்புறம் இது செகண்ட் பார்ட் ஆஃப் த சம், அதனால இதுக்கு ஒரு அரை அரை அரை. சோ அப்படி உங்களுக்கு வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. இது கம்பல்சரி क्वेश्चन. அப்ப நீ ஃபார்முலா எடுத்து எழுதுற, ஒரு சம்ல ஃபார்முலா எழுதுறனா ஒரு மார்க், ஃபைனல் சப்ஸ்டிடியூஷனே இல்லாம ஃபைனல் ஆன்சர் எழுதுறனா ஒரு மார்க். ஞாபகம் வச்சுக்கோ. சப்ஸ்டிடியூஷனை சும்மா போட்டு வைக்கிற, ஓகே, அப்படின்னா அதுக்கு உனக்கு மார்க் இருக்கு. இப்போ மெயின் விஷயம் 5 மார்க்குக்கு வரும். 5 மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு நீ பாரு. சார், இப்ப இந்த क्वेश्चनல தியரி நம்ம புக்ல அதிகமா இருக்கும். இப்ப நான் இதுல தியரி எழுதணுமா? தேவையில்ல. தியரி தேவையில்ல, டயக்ராம போட்டுரு. இதுல ஏதாவது ஒரு டயக்ராம் போட்டா போதும். சார், ஒரு சில இதுல 2-3 டயக்ராம் இருக்கு, நான் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு டயக்ராம் போடு. அவங்களே என்ன சொல்றாங்க, திஸ் ஆர் திஸ், ஒரே ஒண்ணுதான். ஓகே, அப்ப டயக்ராமுக்கு ஒரு மார்க். இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப் இருக்கு பாரு, ஈக்குவேஷன், ஓகே, இதுக்கு வந்து உனக்கு அகைன் 2 மார்க். அதே மாதிரி அடுத்து ஈக்குவேஷன், அதுக்கு 2 மார்க். 2 plus 1 5. தியரியை பத்தி அவங்க பேசவே இல்லை. உனக்கு டெரிவேஷன் பேஸ்ட் क्वेश्चनனா நீ ஈக்குவேஷனை மட்டும் கரெக்டா எழுதிட்டு வா. தியரி வேண்டவே வேண்டாம். உனக்கு தெரியும் ஏற்கனவே தியரினா கொஞ்சமா எழுது. புரியுதா? எனக்கு தியரி சுத்தமா தெரியாதுன்னா பரவாயில்ல, விட்டுரு. as long as you write the equations correct and put the diagram, இது 2 நீ செய்யறனா உனக்கு ஃபுல் மார்க் வந்துரும். இப்போ போன வாட்டில டிமார்கன்ஸ் தியரம் கேட்டாங்கல்ல, அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறாங்க, தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுது, ட்ரூத் டேபிள் போடு, அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன, செகண்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கே ஒரு மார்க். அப்புறம் ட்ரூத் டேபிள் இருக்கு, ட்ரூத் டேபிள் ரெண்டுத்துக்கும் எடுத்து எழுதிட்டு அவ்வளவுதான், அது முடிஞ்சு. இப்ப இங்க வா வெபர், இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சர்க்கியூட் டயக்ராம் இருக்கா, சர்க்கியூட் டயக்ராம், சோ டயக்ராம் இருக்குன்னா 1 மார்க். டெரிவேஷன் இருக்கா வெபர், டெரிவேஷனுக்கு 1 மார்க். இதுக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்பிளனேஷன் எழுதணும், ரொம்பலாம் வளவலன்னு இல்லை, ரொம்ப மினிமமா ஒரு 4 லைன் 5 லைன் எழுது, 1 மார்க். எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரே மார்க் தான். அந்த எக்ஸ்பிளனேஷன் 1 மார்க் தான் அப்படின்னா அப்ப அதுக்கு இல்ல நீ வந்து ஒரு 4 லைனை படிச்சு வச்சா போதும், ஒரு 4 லைன் போதும் மொத்த கொஸ்டினுக்கு. நீ உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்ப, டிபிடிடி ஸ்விட்சிங் எல்லாம் படிக்க முடியாதுன்னு நம்ம விட்டு போயிருப்போம் அந்த கொஸ்டின் எல்லாம். கடைசியில பேர் இந்த ஈக்குவேஷனுக்கு 1, இந்த ஈக்குவேஷனுக்கு 1, இந்த ஈக்குவேஷன் 1, இதை மட்டும் எழுதி வச்சாலே 3 மார்க் பாஸ். யோசிச்சு பாரு பாஸ், ஒரு கொஸ்டினை முழுசா விட்டு வரதுக்கு இப்படி அந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சுட்டு போனா 3 மார்க் அடிச்சு எல்லாமே. டயக்ராம போட்டா 4, கொஞ்சோண்டு எக்ஸ்பிளனேஷன் ஓனா அவங்களும் சொல்லிட்டாங்க ஓனா எழுதிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரியா, எல்லா கொஸ்டினுக்குமே இப்படிதான் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படிதான். டயக்ராம்னா 1, மெயின் ஃபார்முலாஸ்க்கு மார்க். ஓகே, அதே மாதிரி டெரிவேஷன் பேஸ் கொஸ்டின்ஸ்ல தியரி தேவையில்ல, அப்படியே தியரி எழுதணும் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப மினிமலா ரொம்ப ரொம்ப ஓனா எழுதுனா போதும். எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்துப்பார், எந்த கொஸ்டின் எடுத்தாலும் அதே தான். டயக்ராம் இருக்குன்னா டயக்ராம். சரியா, இப்போ இங்க இது தியரி கொஸ்டின், இதுல ஈக்குவேஷனே கிடையாது. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுனா 1 மார்க் கொடுங்க, ஒர்க்கிங் எழுதுனா 1 மார்க் கொடுங்க. அதுல ஏதாவது எனி டூ யூசஸ் இருக்கிறதுல ஈஸியான விஷயம், எனி டூ யூசஸ் நம்ம நிறைய நேரத்துல அது படிக்க மாட்டோம். கடைசியில பாரு அதுக்குதான் 2 மார்க் இருக்கு, ஈஸியா 2 மார்க். சோ இப்போ நீ படிக்கும் போதே என்ன செய்யணும்னா, நீ எப்படி அதுல மார்க் எடுக்கிற, 5 மார்க் வருது இல்ல, அந்த 5 மார்க்குக்கு நான் படிக்கிறேன் கணக்கு போட்டு படி. ஒரு கொஸ்டின் படிக்கும் போது ஃபுல் கொஸ்டினை படிக்கணும்னு நினைக்காத, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோ. கொஸ்டின்ல டயக்ராம் இருக்கு, எனக்கு இந்த டயக்ராம் தெரியுமா, எனக்கு ஆன்சரே தெரியலனாலும் பரவாயில்ல, டயக்ராம் தெரியுமா, தியரியில ஒரு 4 பாயிண்ட் எழுதுற அளவுக்கு தெரியுமா, டெரிவேஷன்ல முக்கியமான ஒரு 4 ஃபார்முலா இருக்குன்னா அந்த 4 ஃபார்முலா தெரியுமா, இவ்வளவுதான் நீ பார்க்கணும். புரியுதா, இவ்வளவுதான் நீ பார்க்கணும். ஓகே, சோ எல்லாமே இதே மாதிரி வெயிட்டேஜ் தான். ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின் கேக்குறாங்க ஆன்சர், அதே ரூல் தான். ஃபார்முலா எழுதிட்டா 1 மார்க், சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். புரியுதா, எல்லாமே உனக்கு ரொம்ப தெளிவா இவங்க என்ன செய்வாங்க, ஒரே செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயுமே அளவுக்கு அதிகமான தியரி தேவையில்லை, டயக்ராம் இருந்தா டயக்ராம் வேணும், இவ்வளவுதான் விஷயம். இப்போ ஓகே, தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இதை வந்து நான் பேசிடுறேன் ஒரு நிமிஷம். இப்போ தமிழ் மீடியம் பசங்களா அதே ஆன்சர் கீ உங்களுக்கு அதே ரூல்ஸ் தான். இவ்வளவு நேரம் நான் பேசுறது எல்லாமே அதே ரூல்ஸ் தான். எங்கேயுமே நீங்க தேவையில்லாம நீங்களா வந்து என்ன செய்ய தேவையில்ல, தியரி அதிகமா எழுத தேவையில்ல. இத பாருங்க 5 மார்க்லாம் உங்களுக்கும் அதே டெரிவேஷன் அதே இல்ல, அதுதான். ஓகே, எங்கேயுமே உங்களுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா எல்லாம் எழுத சொல்ல, நான் சொன்னதை மட்டும் நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணா போதும். இப்போ மெயின் விஷயத்துக்கு வர சார், நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா கூட இருக்கு. ஓகே, ஆனா இப்ப இத கரெக்டா நான் ஒரு ஷார்ட் டைம்ல படிச்சு முடிச்சிட முடியுமா? முடியும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், உனக்கு ஒரு ப்ராமிஸ் நான் பண்றேன். நான் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழ இருக்கிற கீவேர்ட்ஸை வச்சு ஓகே, வர 10ஆம் தேதி உனக்கு நான் 50 லாங் ஆன்சர் நடத்த போறேன். காலையில 10 மணிக்கு லைவ். எத்தனை மணிக்கு? காலையில 10 மணிக்கு, 10 AM, பிப்ரவரி 10. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டனே, ஒரே நிமிஷம். பிப்ரவரி, இது பிப்ரவரியா மார்ச்சாடா? மார்ச். அதான் எனக்கு ஒரு ஜோக்கு மாதிரி, ரன்னிங் ஜோக்கு மாதிரி அடிக்குது. ஏன்டா இவ்வளோ நேரம் பண்ணியே கடைசியில் மண்டை மேலே இருக்கிற கொண்ட மரண்டியே அப்படின்ற மாதிரி. இது வந்து மார்ச் மாதம், பிப்ரவரி முடிஞ்சு போச்சு. சரியா? எஸ், 10th மார்ச் அன்னைக்கு ஓகே, டாப் 50 லாங் ஆன்சர்ஸ் நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நடத்த போறேன். ஒரு விஷயம் நான் கேரண்டியா சொல்றேன், நான் நடத்துற இந்த 50 லாங் ஆன்சர்ல இருந்து தான் உனக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. நான் நடத்துறது எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்து நடத்த போறேன். நான் ஸ்கிரீன்ல என்ன காமிக்கிறேனோ நான் அன்னைக்கு உங்களுக்கு காலையில ஒரு PDF கொடுப்பேன். 10 மணிக்கு நீ லைவுக்கு வரனா அன்னைக்கு நான் உனக்கு ஒரு PDF தரேன். இந்த 50 லாங் ஆன்சருக்கு நான் ஒரு PDF தரேன். அதுல எக்ஸாக்டா பப்ளிக் பேப்பர்ல என்ன இருக்கணும், என்ன அந்த முக்கியமான ஈக்குவேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 லைன் தான் எழுதணும்னா அந்த 4 லைன் என்னது, அது மட்டும் இருக்கிற மாதிரி நான் நோட்ஸ் உனக்கு தரேன். அத மட்டும் நீ படிச்சிட்டனா
நீ 5 மார்க்கு 5 எழுதிடும், 5 எழுதிடும். 50 லாங் ஆன்சர் நான் உனக்கு கேரண்டி பண்றேன். மறக்காம லைவ் செஷனுக்கு வந்துரு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். இது வரைக்கும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா முக்கியமா தமிழ் மீடியம் பசங்க, இங்கிலீஷ் மீடியம் பசங்க எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நடக்க போற எல்லா ரிவிஷனும் சரியா, 11, 12 அன்னைக்கும் கிளாஸ் இருக்கும். எல்லாமே பப்ளிக் ஆன்சர் கீ பேஸ்டு. நீ பிசிக்ஸ்ல வீக்னே நினைக்காத, நான் உன்னை மார்க் எடுக்க வைக்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ கெட் தட் மார்க். நீ சென்டம் எடுக்கிற கொய்யால் 95, 98, 99 எடுக்கிறடா, எல்லாரும் ஷாக் ஆகணும். எப்படி பாஸ் 80 கூட தொடாத ஒரு பையன் எப்படி 95 மேல எடுத்தான் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகணும். அப்படி ஷாக் ஆகிற அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இல்லையா? வாங்க, பாய் பாய். February 10 நான் போடுறேன், நீ மார்ச் 10க்கு